கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம் நடுவுல இருக்கிற அண்ணன் ஜெயபால் சித்தரை உங்க மத்தியில அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஜெயபால் சித்தர் அண்ணன் என்னுடைய பெரியப்பா மகன். கடந்த முறை விக்டர் அண்ணனை அறிமுகப்படுத்தும் போது அவங்களுடைய அம்மா தாத்தாவை அறிமுகப்படுத்தின, குடும்பத்தை அறிமுகப்படுத்தின. இப்போ அவங்களுடைய அம்மா குடும்பம், விசேஷமா சொல்லணும்னா சித்தரனுடைய தாயாருடைய குடும்பத்தையும் அவங்களுடைய ஊழியத்தையும் உங்க மத்தியில அறிமுகப்படுத்திடுறேன். அதன் பின்பாக அண்ணன் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. ஜெயபால் சித்தர் அண்ணனுடைய தாயார் திருநெல்வேலி டயசிஸ்ல ரெவரண்ட் பால் மாணிக்கம்னு சொல்லி ஒரு நல்ல உண்மையான தேவ ஊழியத்தை செய்து நிறைவேற்றின தேவனுடைய மனிதர். அந்த நாட்கள்ல வேத வசனத்தை ஜனங்களுக்கு போதிப்பதுல, ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதுல ரொம்ப அருமையான ஒரு நல்ல குருவானவர் பால்மாணிக்கம் அயர்வாளர் தான். அப்படிப்பட்ட மகன் மூலமா தான் திருநெல்வேலியில பெருமாள்புரத்துல இன்னைக்கு ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னா அதுக்கு மூல காரணம் பால்மாணிக்கம் அயர்வாள் தான். எங்க மாமா சாம் மாமாவுடைய திருமணம் நடைபெற்ற பொழுது அதே ஆலயத்துல நடந்துச்சுது. ஆனா பினிஷிங் ஆகல, மணல் தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில திருமண ஆராதனையை நடத்தினது பால்மாணிக்கம் அயர்வாள் தான், அவங்க அம்மாவுடைய தகப்பனார். ஆனா அவங்களுடைய பேக்ரவுண்ட குறிச்சு கொஞ்சம் நான் கேள்விப்பட்ட வகையில பால்மாணிக்கம் அயர்வாளுடைய குடும்பம் சிவகாசியை சார்ந்ததுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆரம்ப நாள்ல சிவகாசி பட்டணத்தை குறித்து பார்ப்போம்னு சொன்னா ராக்லாண்ட் ஊழியம் செய்ததுன்னு நல்லா தெரியும். ஆனா அந்த நாட்கள்ல ஆரம்ப நாள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சுன்னா சிவகாசி பட்டணத்துக்குள்ள கடையில ஜாமான் கொடுக்க மாட்டாங்க. தெருவில் இருக்கக்கூடிய பைப்புல போய் தண்ணி பிடிக்க போனா கிறிஸ்தவன்னு சொல்லி தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அதே நேரம் கிறிஸ்தவர்கள் யாராவது வியாபாரம் செய்ய போனாங்கன்னா அந்த வியாபாரம் செய்கிற பொருட்களை கூட வாங்காத ஒரு ஸ்ட்ராங்கான ஊர்னு சொன்னா சிவகாசி தான். இத்தனை ஒரு கடினமான இடத்திலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றதன் விளைவாகத்தான் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துல சிவகாசி அதன் சுற்று வட்டாரங்கள்ல இன்னைக்கு அநேக தேவ திருச்சபைகளும் தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் நிறைந்து காணப்படுறாங்கன்னா ஆதி நாட்கள்ல அவங்க சிந்தின ரத்தம், அவங்க வடித்த கண்ணீர் எல்லாத்தையும் கர்த்தர் கேட்டு மகிமையான காரியங்களை இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துல சிவகாசியில ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான் அருமையான அண்ணன் ஜெயபால் சித்தர். இந்த அண்ணன் ரொம்ப அன்புள்ளவங்க. கடந்த முறை அண்ணனை நான் தொடர்பு கொள்ளும் போது போன வருஷம் அண்ணி வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில நின்றதுனால அண்ணனை அன்னைக்கு நான் கூப்பிடல, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளல. பின்னால கூப்பிடுவோம்னு சொல்லி வரும்போது இன்னைக்கு அண்ணன் நம் நடுவுல இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஊழியத்தின் பாதையில அனுபவம் உள்ள சகோதர அண்ணன் ரொம்ப அன்புள்ளவங்க. நான் இப்போ பேசும்போது கூட சொன்னாங்க, தம்பி நான் தாளையத்தை கிராஸ் பண்ணமா, தாளையத்தை கிராஸ் பண்ணும்போது உன்னையத்தான் நான் நினைச்சேன், உன்னைய குறிச்சுதான் நான் பேசிட்டு போனேன்னு சொல்லும் போது எவ்வளவா எவ்வளவா குடும்பத்தையும் நேசிக்கிறாங்கிறத நான் உணர முடிஞ்சிச்சுது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கும் அண்ணன் நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க. வயோதிபங்கிறது ஒரு பெரிய இதே கிடையாது, ரொம்ப எல்லாம் வயசு ஆகல, நார்மலான இதுலதான் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் கரம் மகனோடு கூட இருந்து இன்னைக்கும் ஒரு நேரம் சும்மா இருக்கிறது இல்லை. எங்கே ஆகிலும் பிரேயர்ஸல் எடுக்க, வயோதிபர்களை சந்திக்க
தேவனுடைய வார்த்தையை சொல்ல சபைகளுக்குள்ள சென்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அண்ணனை நீங்க ஜெபத்துல நினைச்சுக்கோங்க. இந்த அண்ணன் இன்னும் ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமா பிரயோஜனமான காரியங்களை செய்து வரும் தலைமுறையினரோ கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொல்லி நாம ஜெபிப்போம். இவங்களை போல இன்னும் வாலிபர்கள் எழுமணும்னு சொல்லி நாம ஜெபிப்போம். இப்பொழுதும் நம் நடுவில் இருக்கிற அண்ணன் ஜெயபால் சித்தர் அவங்க தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வாங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த மாலை வேளையிலே சொன்ன இந்த அறிமுக வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் கொடுத்த பெற்றோர்கள் முன்னோர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாச மாதிரிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில நாம் யாவரும் ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட பல ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகை சம்பந்தமான சில அம்சங்களை தியானிக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காலம் ஆங்கிலத்திலே அட்வென்ட் நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய பொருள் கிறிஸ்துவின் வருகை என்பதாகும். இதன் சரித்திர பின்னணியை பார்ப்போம் என்றால் 1600வது ஆண்டுகளில் 1500 கடைசி 1600வது ஆண்டுகளின் அந்த பகுதிகளிலே இந்த அட்வென்ட் என்பது கொண்டாடப்பட்டது. ஆனால் அந்த நாட்களிலே இந்த கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடப்படவில்லை. இன்று நாம் இதை கிறிஸ்துவின் பிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆதியிலே அந்த திருச்சபையானது அதை எப்படி கொண்டாடினார்கள்? லெந்து நாட்களிலே நான் 40 நாள் உபவாசம் இருப்பது போல இந்த அத்வந்த நாட்களிலும் 40 நாட்கள் சபையிலே அது உபவாச நாட்களாகவும் புதிதாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை திருச்சபையில் சேர்ப்பதற்கு ஆயத்தப்படுத்தும் நாட்களாக, அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை வேத வசனத்திலே கட்டி எழுப்பி ஆயத்தப்படுத்தும் நாட்களாகத்தான் அது கொண்டாடப்பட்டது. அது பின்பு அது என்னதாக மாறிவிட்டது? கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை அது ஒரு வியாபாரமயமாக்கப்பட்ட ஒரு பண்டிகையாய் மாறிவிட்டது. அது வருத்தத்திற்குரிய காரியம். ஆனால் இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து 3 காரியங்களை நாம் வேத வசனத்திலிருந்து சிந்திக்க போகிறோம். ஒன்றாவது, ஒதுக்கப்பட்டவர்களின் உயர்வு. பெயர்கள் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் பெயர்கள் சம்பந்தப்பட்ட மக்களும் சில பாடங்களும் இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட சில மனிதர்கள் அவர்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்று 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, ஒதுக்கப்பட்டவர்களின் உயர்வு. மத்தேயு 1வது அதிகாரத்தின் முதல் 17 வசனங்களில் தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று எழுதியிருப்பதை பார்க்கிறோம். இந்த வரலாறு சிலர் வேதத்தை வாசிக்க அவர்களை கவர்ந்தெழுத்திருக்கிறது. சிலருக்கும் அவைகள் வெறும் பெயர்களாக, நீங்க நிறைய பேர் பைபிள் வாசிக்குமா அந்த 17 வசனத்தை விட்டுருவாங்க, ஏன்னா நிறைய பேரா இருக்குதுன்ட்டு. நம்முடைய கிறிஸ்தவ மருத்துவமனை வேலூரிலே கிறிஸ்தவ மருத்துவமனை ஆஸ்பத்திரியிலே டாக்டராக பயின்று கொண்டிருந்த ஒரு மார்வாடியின் மகன். அவர் அங்கே இருக்கும்போது இந்த கிதியோனியர்கள் மூலமாக வைக்கப்பட்ட வேதாகமம் அங்கே இருந்தா ஒரு நாள் அவர் வாசிக்க மாட்டார். அவர் நல்ல ஒரு மார்வாடி குடும்பத்திலே வளர்ந்தவர், இந்து வைராக்கிய மத நம்பிக்கை கொண்டவர். ஒரு நாளிலே மனதில் பல போராட்டங்களோடு இருக்கும்போது சரி இந்த புஸ்தகம் இருக்கிறதே இதை வாசிக்கலாம் என்று அவர் அந்த புதிய ஏற்பாட்டிலே முதலில் இருந்து வாசிக்க ஆரம்பித்தார். இடையில எல்லாம் எடுக்கல, முதல்ல இருந்து வாசிக்க ஆரம்பித்தார். இந்த பெயர்களை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு மனிதனுடைய வம்ச வரலாறு இவ்வளவு நேர்த்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதிலே ஏதோ உண்மை இருக்க வேண்டும் என்று பிறகு அவர் வேதத்தை முழுவதும் அந்த புதிய ஏற்பாட்டை முழுவதும் வாசித்து பின்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்தவராக கிறிஸ்தவ வைத்தியராக இந்திய அருட்பணி இயக்கத்தில் IEMல சேர்ந்து ஊழியம் செய்தார்.
இன்றைக்கும் அவர் வெள்ளூரில் இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சோ இந்த வம்ச வரலாறு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யூத வம்ச வரலாறிலே பெண்களுக்கு இடம் கிடையாது. அதிலே ஆண்களுக்கு மாத்திரம்தான் இடம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே நாம் படித்து பார்ப்போமே என்றால், அந்த மக்கள் தொகை எடுக்கப்படும் போதெல்லாம் ஆண்களின் பெயர்கள் மாத்திரம்தான் குறிக்கப்படும். பெண்களுக்கு அந்த வம்ச வரலாறிலே இடம் கிடையாது. ஆனால் இந்த வம்ச வரலாறுல மத்தேயு குறிப்பிடும்போது 4 பெண்களுடைய பெயரை குறிப்பிடுகிறான். மரியாளை விட்டு 4 பெண்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. தாமார், ராகாப், ரூத், பத்சேபாள் என்று கொடுக்கப்படாமல் உரியாவின் மனைவியாய் இருந்தவள் என்று மத்தேயு அதை எழுதுகிறார். அது என்ன என்று சொல்லி பார்க்கலாம். எல்லா ஆண்களுடைய பெயர்கள் மத்தியிலே இந்த 4 பெண்களின் பெயர்களை மத்தேயு குறிப்பிடுகிறார். இதன் மூலமாக மத்தேயு வெறும் வம்ச வரலாறை மாத்திரம் கூறாமல் அதற்கு மேலாக ஏதோ ஒன்றை கூற விரும்புகிறார். தாமார் தன்னுடைய மாமனாரோடு தவறான விதத்தில் உறவு கொண்டு வம்சத்தை கட்டுகிறாள். ராகாப் என்ற வேசி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் வேவுக்காரரை காப்பாற்றியதன் மூலமாக இஸ்ரவேலரோடு இணைக்கப்படுகிறாள். ரூத், தாமார் மற்றும் ராகாப் புறஜாதியினர். பத்சேபாளோ தாவீதின் தவறான உறவுக்காக அவளுடைய கணவனை கொண்டு அவனுடைய மனைவி ஆகிறாள். பத்சேபாளை மத்தியை குறிப்பிடும் போது உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். உரியா இஸ்ரவேலன் அல்ல, அவனும் ஒரு புறஜாதி, அவன் ஒரு ஏத்தியன். இந்த 4 பெயர்கள் குறிப்பிடப்பட்டதற்கு பல காரணங்கள் பல வேத ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். 3 காரியங்களை பார்த்தோம். இந்த 4ல் 3 பேர் புறஜாதிகள் என்பதை சிலர் சுட்டு காட்டுகிறார்கள். முதலாவது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாய் தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. யூத மேசியா இஸ்ரவேலை கடந்து தமது ஆசீர்வாதத்தை புறஜாதிகளுக்கும் அருளுகிறார் என்பதை தம்முடைய வம்ச வரலாறின் வாயிலாக அவர் காட்டுகிறார் என்று ஒரு வேத ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இன்னொருவர் இதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? 4ல் 3 பேர் பாலியல் குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை மத்தேயு குறிப்பிட்டு பின்புள்ள வசனத்தில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று கூறி எவ்வித பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறார். எந்த விதமான பாவமா இருந்தாலும் சரி, அவர்களாய் செய்தாலும் சரி, மற்றவர்களாய் தூண்டப்பட்டு செய்யப்பட்டதா இருந்தாலும், எவ்விதமாய் பாவம் இருந்தாலும் அதற்கு மன்னிப்பு உண்டு என்பதை கூறுகிறார். 3வதாக இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? 4 பேருக்குமே விசித்திரமான தேவனின் இரக்கமும் பாதுகாவலும் இருந்ததினால் மேசியாவின் வருகைக்காக அவர்களும் சேர்த்து கொள்ளப்பட்டனர் என்று நம்புகின்றனர். இட்ஸ் an extraordinary gift. அது ரொம்ப சிறந்த ஒரு தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டதுனாலே மேசியாவின் வருகைக்காக அவர்களுடைய பெயர்களும் சேர்த்து கொள்ளப்பட்டது என்று நம்புகிறார்கள். இன்னும் மேலாக சென்று பார்ப்போமே என்றால் மத்தேயு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். 6வது வசனத்திலே ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலோமோனை பெற்றான் என்று எழுதியிருக்கிறார். 1வது நூற்றாண்டில் தாவீது ராஜாவின் சந்ததி என்ற வார்த்தைகள் யூதர்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளாய் இருந்தது. இயேசுவின் ராஜத்துவத்தை மத்தேயு அறிமுகப்படுத்துகிறார். சிறைப்பிடிப்பின் போது இழந்த தாவீதின் ராஜ்யபாரம் தாவீதின் குமாரன் மூலமாய் திரும்ப பெறப்படும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. மத்தேயு அவரை ராஜாவாக, ஒரு அரசனாக அவரை தெளிவுபடுத்துகிறார். ஆகவே நாம் இதன் மூலமாக தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம் என்ன? ஒன்று, இயேசுவின் இடத்தில் எல்லாருக்கும் விடுதலை உண்டு. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் இயேசுவின் இடத்தில் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. 2வதாக, உலகம் புறக்கணிக்கும், ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளுவார்.
இன்றைக்கு நம்ம நம்முடைய பணிக்களங்களில இதைத்தானே பார்க்கிறோம் இல்லையா? மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சாதாரண ஆதிவாசி மக்களும் பலவிதமான பாவங்களில் வாழ்ந்து இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்களை இயேசு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எவ்வளவாக உயர்த்தி இருக்கிறார். உலகம் புறக்கணிக்கும், இயேசு ஏற்றுக்கொள்வார். தாழ்வான ஆரம்பம், ஆனால் அது மகிமை உள்ளதாய் முடியும். மகிமை உள்ளதாய் முடியும். சோ இயேசுவின் இந்த வம்ச வரலாறின் மூலமாய் நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக பெயர்கள் என்று இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கேன். இயேசுவிற்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அதில் சில முக்கியமானவற்றை மாத்திரம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இதை ஆங்கிலத்திலே நாம் படிப்போம் என்றால், இங்கே நமக்கு தமிழிலே அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா 2 பெயர்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே பார்க்கும்போது and he will be called wonderful counselor, அதிசயமான ஆலோசனை கர்த்தா என்று சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, எப்படி இருந்தாலும் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் அதிசயமானவர், இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவர். எவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில நமக்கு சோர்வு வருகிறது இல்லையா? யாரோ ஒருத்தர் அதிக சுகவீனமா இருக்கிறார்கள், ஜெபிக்கிறோம், அது எதுமோ ஜெபம் கேட்கப்பட்டது போல அல்ல, அவர்கள் மரித்து போகிறார்கள். ஆனால் அந்த விதமான சூழ்நிலையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? அவர் அதிசயமானவர். இஸ் a wonderful God. அவரை போல ஒரு அருமையான தேவன் நமக்கு இருக்கவே முடியாது. உலகம் கைவிடலாம், உலகம் நம்மை வெறுத்து தள்ளலாம், உலகம் நம்மை ஒதுக்கி விடலாம், அவர் அதிசயமானவர். இஸ் a wonderful savior. அவர் என்னை எவ்வளவு அருமையாய் நேசிக்கிறார் இல்லையா? நாங்கள் ஆதிவாசி மக்கள் மத்தியிலே ஒரிசாவிலும் மத்திய பிரதேசத்திலும் 15 ஆண்டுகள் ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அந்த விதமான மக்கள் மத்தியில போய் அவர்களோடு அந்த தரையில உட்கார்ந்து அந்த குடிசையில அமர்ந்து அவர்களைப் போல ஒரு சின்ன வீட்டில இருந்து இந்த விதமாய் இந்த நல்ல செய்தியை அறிவிக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். பிறகு அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப அருமையானவங்க, அதிசயமானவங்க. ஏன்னா மற்றவங்க எங்கிட்ட தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, நீங்க எங்க வீட்டுல எங்களோடு கூட உட்கார்ந்தீங்க, நீங்க எவ்வளவு அதிசயமான ஒரு ஆட்கள் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கும் அந்த ஃபீல்ட போய் பார்க்க போகும்போது அப்படியே சுத்தி நின்னுடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். காரணம் என்ன? ஒதுக்கப்பட்டிருந்த அந்த மக்களுக்கு அந்த இயேசுவின் அன்பை அறிவிக்கும்படியாக அவர்களோடு கூட அமரத்தக்கதான கிருபை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திக்கும் போது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று பவுல் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் நமக்கு நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில நம்பிக்கையை கொடுப்பதற்காக அவர் என்னை போல ஒரு மனிதனாக அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் இல்லையா? வண்டர்ஃபுல். ஆலோசனை கர்த்தா. இன்றைக்கு உலகத்துல இந்த ஆலோசனைக்காக அலைந்து திரிகிற மக்களை பார்க்கிறோம். உலகத்துல குழப்பம், வீட்டுல குழப்பம், வேலையில குழப்பம், சமுதாயத்துல குழப்பம், சபைக்குள்ள போனோம்னா அங்கேயும் குழப்பம். யார்கிட்ட போய் என்ன நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு அதை வச்சே இன்றைக்கு கவுன்சிலிங்ன்றத வச்சே இன்றைக்கு பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிற அநேகரை பார்க்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சரியான ஆலோசனையை கொடுக்கிறவர். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நீ வலது புறம் இடது புறம் திரும்பும்போது இதுவே வழி, உனக்காக நடத்துங்க, இதுல நடக்குங்க என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறவர். என்னை எல்லாவற்றிலும் தெளிவுபடுத்துகிற ஆண்டவர், ஆலோசனை கர்த்தர். நான் 17 வயதிலே ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன்.
அந்த நாளிலே என்னுடைய பெற்றோரிடத்திலே போய் கேட்டேன், அம்மா நான் என்ன செய்யணும்? எஸ்எஸ்எல்சி படித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? நீ ஆண்டவர்ட்ட போய் கேள். அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய். ஜெபித்தேன், வேதத்தை வாசித்தேன். ஆண்டவர் 2 தீமோத்தேயு 2:14 15வது வசனத்தின் மூலமாய் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். அன்றைக்கு ஒப்புக் கொடுத்தேன். தேவன் தெளிவாய் வழி நடத்தினார். இன்றைக்கு எனக்கு 75 வயது முடிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு அருமையான ஆலோசனை தந்து நடத்துகிறார். எல்லா விதமான சூழ்நிலைகளில், எல்லா விதமான நேரங்களிலும் அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். வல்லமை உள்ள தேவன். அவர் சகலத்தையும் வல்லமையாய் செய்கிறவர். அவருடைய வல்லமை குறையவில்லை. அவர் நித்தியமான காரியத்தை நித்தியமான பிதாவாக நித்தியமானவராய் இருக்கிறார். வல்லமை குறையவே இல்லை. He is a sovereign God always. எப்போதும் அவர் வல்லமை உள்ள. அவருடைய வல்லமையை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை இன்றைக்கு சில காரியங்களை எல்லாம் உலக பிரகாரமாய் பார்க்கும்போது, ஏன் ஆண்டவர் இதற்கு பதில் கொடுக்கவில்லை? ஆண்டவருடைய வல்லமை குறைந்து விட்டதோ? இல்லவே இல்லை. அவர் எப்படி அவர் செயல்பட விரும்புகிறாரோ அப்படி செயல்படுத்துவார். அவர் வல்லமை உள்ள தேவன். நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர். என்றைக்கும் எனக்கு தகப்பனாய் இருக்கிறவர். இந்த உலக பிரகாரமான என்னுடைய தகப்பன் அவர் மறைந்து போனார். இன்றைக்கு தகப்பன் என்று நான் அறிந்து கொள்ளுகிறேன். அவரை இன்றைக்கும் நேசிக்கிறேன். அவருடைய அந்த அன்பிற்காக ஏங்குகிறேன். ஆனால் என்னுடைய தேவன் அவர் நித்தியமான பிதா. என்னை விட்டு போகிறவர் அல்ல. நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற என்னுடைய பிதா, நித்தியமான பிதா. நான் என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்து அவருடைய ராஜ்யத்திலே செல்லும் போது அவரே என்னுடைய தகப்பனா இருப்பார். ஒருவேளை என்னுடைய தகப்பனாரு, என்னுடைய தாயார் அங்கெல்லாம் பார்ப்பேன், ஒருவேளை பார்ப்பேன். ஆனால் அங்கே உறவு கிடையாது. அங்கே அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அங்கே என்னுடைய அட்ராக்ஷன், என்னுடைய கவர்ச்சி எல்லாம் யார் மேல இருக்கும்? இந்த நித்தியமான பிதாவானவர் எனக்காக ஜீவன் கொடுத்து என்னை தன்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டவர். அவர் மேலதான் இருக்கும். கடைசியாக சமாதான பிரபு இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் சமாதானத்தின் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய பிதா, பரலோக பிதா அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எப்படி? இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வரும்படியாக. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை ஊழியத்தில் அவர் என்ன சொல்கிறார்? நான் சமாதானத்தை கொண்டு வரேன்னு நினைக்காதீங்க. இது இப்ப ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் வரும். தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கும் வரலாம், மாமியார் மருமகளுக்கு வரலாம், இதெல்லாம் வரலாம். நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்றார். அதெல்லாம் ஒரு தனி வேத பாடம். ஆனால் அவர் என்றைக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 57 வருடங்கள் முடிந்து போயிடுச்சு. ஆனால் கஷ்டமான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், அருமையான தம்பி சொன்னது போல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்னுடைய மனைவி இறந்து போனாள். நோய்வாய்ப்பட்டு அதிகமாக முயற்சி செய்தோம், ஜெபித்தோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அவள் எடுக்கப்பட்டார். அந்த விதமான சூழ்நிலையிலும் அவருடைய அந்த சமாதானம் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. சமாதானத்தின் பிரபு அவர். ஆகவே இந்த பெயர்கள் மூலமாக இயேசுவை நாம் அறிந்து கொள்ள. புதிய ஏற்பாட்டில் அவருக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2 மத்தேயுல இருந்து. ஒன்று, இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாக பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறார். ஆனா அதோட நிறுத்திடுவாரா? இல்ல, அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவேதான் மத்தேயு 28வது அதிகாரத்திலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இல்லையென்றால் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தமும் அவர் என்னோடு கூட இம்மானுவேலாய் இருக்கிறவர். எவ்வளவு அருமையான தேவன் என்னுடைய தேவன் இல்லையா? இம்மானுவேல், என்னோடு இருக்கிற தேவன். நான் இந்த விதமான தேவன், இந்த தேவனுடைய பெயர்கள் ஏதோ கிறிஸ்துமஸ் நாட்களில் மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு நம்பிக்கையும் பலமாய் இருக்கிறது. தைரியமாக நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க
இந்த நாமங்களை நாம் பிடித்துக் கொள்ளும்போது, அதை நம்முடைய சொந்தமாக்கிக் கொள்ளும்போது, இந்த நாமங்கள் நமக்கு உதவி செய்யும். எவ்வளவு அருமையான பெயர்கள் இல்லையா? நமக்கு இந்த பெயர்கள் எல்லாம் ஒரு காரணத்தோடு கொடுக்கப்படுகிறது. இப்போ எனக்கு ஜெயபால் என்ற பெயர் என்னுடைய என்னுடைய ஆ பெரியப்பா கொடுத்தார்களாம். என்னுடைய பெற்றோர்கள் சொல்லுவார்கள். என்னுடைய பெரியப்பா கொடுத்த பெயர் ஜெயபால். என்ன சொல்லி கொடுத்தாங்களாம், இவன் வெற்றியுள்ள பவுலைப் போல மாற வேண்டும். ஜெயம் பெறுகிற பவுலைப் போல மாற வேண்டும் என்று ஜெயபால் என்று பெயர் கொடுத்தார்களாம். என்னுடைய மாமா, அம்மாவுடைய தம்பி அவர்கள் தாய்லாந்திலே மிஷனரியா இருந்து அங்கேயே மரித்தார்கள். அவர்கள் எனக்கு யோசேப்பு, ஜோசப் என்று பெயர் கொடுத்தார். அவன் யோசேப்பை போல வாலிப வயதிலே அவன் இயேசுவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து இயேசுவிற்காக அவன் சாட்சியா இருக்க வேண்டும் என்று யோசேப்பு என்று கொடுத்தார்களாம். அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பிறகு என்னுடைய பெற்றோர்கள் இதை சொல்லுவார்கள். நான் வாலிப வயதிலே பாவத்தில் இருக்கும்போது அதெல்லாம் சொல்லுவாங்க, டேய் இந்த மாதிரி உனக்கு பெயர் கொடுக்கப்பட்ட அப்போ அதற்கு அர்த்தம் தெரிய அதை குறித்து கவலை இல்லை. ஆனால் இன்றைக்கும் யோசித்து பார்க்கும்போது என்னுடைய பெரியப்பாவும் என்னுடைய மாமாவும் எனக்கு கொடுத்த பெயர்கள் எவ்வளவு அருமையாய் சிந்தித்து அந்த பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா நான் அதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்க வேண்டும். இந்த பெயர்கள், இயேசுவினுடைய பெயர்கள் நமக்கு பலம் கொடுக்கிறதாய், நம்மை முன்னெடுத்து செல்லுகிறதாய் அது காணப்படுகிறது. இந்த பெயர்கள் கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்கு பலவிதமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்துமஸ்க்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது நம்மில் சிலர் தேவைகளோடும் மற்றும் பல மன சோர்விலும் இருக்கக்கூடும். ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் தேவைகள், சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. மன சோர்வுகளிலே ஒருவேளை நாம இருக்கலாம். ஆனால் நம்மோடு கூட இருக்கும் இம்மானுவேல் நம்முடைய கரம் பிடித்து நடத்த எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் எப்போதுமே நம்ம மேல வெற்றி பெற முடியாது. காரணம் என்ன? என்னை கரம் பிடித்து நடத்துகிற இந்த இயேசு கிறிஸ்து, இம்மானுவேல் ஆகிய தேவன் என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை தன்னுடைய சொந்த குமாரனாய் ஏற்றுக்கொண்டவர். அவர் என்னை எப்போது நடத்த, எந்த சூழ்நிலையிலும் எந்த தேவைகளின் மத்தியிலும் நடத்த அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நான் 2009 ஆண்டு நவம்பர் மாதத்திலே நான் இயக்கத்தில் இருந்து ஓய்வு பெற்றேன். இன்றைக்கு 15 ஆண்டுகள் முடிந்து போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் எந்த குறைவும் இல்லாமல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தேவையான பலனை கொடுத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வாய்ப்பு கொடுக்கிறேன். அன்னைக்கு நான் ஐஎம் ஊழியனாக இருந்தேன். இன்றைக்கு பல இயக்கங்களோடு சேர்ந்து நான் ஊழியத்தில் ஈடுபடுகிறேன். இந்த விதமான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேக வாய்ப்புகளை கொடுத்து தேவன் அதை பலப்படுத்தி இன்றைக்கும் கூட இருந்து வழி நடத்துகிறதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவிற்கு கொடுக்கப்பட்ட இந்த பெயர்கள், அவைகள் எப்படிப்பட்டதாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. கடைசியாக சம்பந்தப்பட்ட மக்களும் சில பாடங்களும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்து பிறப்பின் சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட சிலரை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பெயர்களை மத்தேயு மற்றும் லூக்கா தங்களது சுவிசேஷங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மத்தேயு 1-2 அதிகாரம், லூக்கா 1-2 அதிகாரத்திலே நாம் படித்து பார்ப்போம் என்றால் இந்த பெயர்களை பார்க்க முடியும். முதலாவது மத்தேயில் உள்ள சில பெயர்களை பார்க்கலாம். முதலாவது மத்தேயில பார்க்கக்கூடிய பெயர் ஏரோது. மத்தேயு 2-3 வசனத்தில், 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படி பார்க்கிறோம். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். சாஸ்திரிகள் சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற எங்க இருக்கிறார்? நாங்க அவளை பணிந்து கொள்வதற்காக வந்தோம். இந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம், பயங்கர கலக்கம். அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்னால மத்தேயு 2:16-17
நாம எப்படி வாசிக்கிறோம்? இப்ப சாஸ்திரிகள்கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து என்னை குழந்தைய பார்த்துட்டு சொல்லுங்க, நானும் போய் அவரை வணங்க வேண்டும். ஆனா அவருடைய ஒரே நோக்கம் அந்த குழந்தையை கொண்டு போட வேண்டும். ஆனா தேவனால் உணர்த்தப்பட்டு அவங்க வேற வழியா போயிட்டாங்க. அப்போது ஏரோது 2வது அதிகாரம் 16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலுமான கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஏரோதுவை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லலாம்? தேவனுக்கு எதிர்த்து நிற்பவன். கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி சிலருக்கு ஜீரணிக்க முடியாத காரியமாய் இருந்தது. இன்னைக்கும் நிறைய பேருக்கு அது அப்படிதான் இருக்கிறது இல்லையா? இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலும் இன்னும் அநேக மற்ற மாநிலங்களிலே கிறிஸ்தவர்கள் என்பதனாலே எவ்வளவாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள், எவ்வளவாக கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அவனால அவங்களுக்கு என்னது, நான் இதுல இந்த விசுவாசத்துல எந்த விதத்திலும் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். இயேசுதான் என்னுடைய ரட்சகர். குஜராத்திலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பா எதிர்ப்பு வந்தது. திருச்சபைகள் இடிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்போது ஒரு கிராமத்திலே சென்று அவர்கள் அந்த ஆலயத்தை இடிப்பதற்காக ஆயத்தமாகும் போது அந்த கிராமத்தில் உள்ள விசுவாசிகள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் கட்டின இந்த தேவாலயத்தை உங்களால் இடிக்க முடியும், ஆனால் உண்மையான தேவாலயம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது, இதை அழிக்க உங்களால் முடியாது என்று சொன்னார்களாம். எதிர்த்து நின்ற மனிதன், எதிர்த்து நின்றவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் மாற்றின அந்த வல்லமை உள்ள நாமும். தேவனுக்கு எதிர்த்து நின்ற மனிதன் ஏரோது. நாம இன்றைக்கு ஒருவேளை அவரை எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆலயத்திற்கு போறோம், காணிக்க கொடுக்கிறோம், ஊழியங்களை தாங்குகிறோம், எல்லாது. ஆனால் சில நம்முடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமில்லாததாக, அவருக்கு எதிர்த்து நிற்கிறதாய் காணப்படுகிறதா? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்மை நாமே சோதிக்க அழைக்கப்படுகிறோம். 2வதாக சாஸ்திரிகள். மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 12வது வசனத்துல இப்படி பார்க்கிறோம். மத்தேயு 2:12 பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சாஸ்திரிகளை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன சொல்லலாம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். வாஞ்சியோடு தேடி வந்த போது ஒரு தவறு நடந்தது, உண்மைதான். அப்போ மனுஷியத்துல ராஜானா அரண்மனையில் தான் பிறந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை எச்சரித்த போது அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வேறு வழியாக சென்று விட்டார்கள். சாஸ்திரியோட பேரு நமக்கு தெரியாது, எத்தனை பேர் இருந்தாங்க நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு 3 சாஸ்திரிகள், 3 பரிசுகள் கொடுக்கப்பட்டதுனாலே 3 சாஸ்திரிகள் என்று சொல்லுகிறோம். இல்ல ஒருவேளை கூட இருந்திருக்கலாம், தெரியல நமக்கு. அதுல வேதம் அது நமக்கு முக்கியமான காரியம் இல்ல. ஆனால் அந்த சாஸ்திரிகளை போல அவரை தேடி அவ்வளவு தூரம் வந்து அவரை பணிந்து கொள்வது மாத்திரம் போதாது, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். எச்சரிப்பின் சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் என்னுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் வெறும் கொண்டாட்டங்களாக மாத்திரம் இருந்துவிடும். ஆகவே தேவன் நமக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ லூக்காவில் இருந்து சிலரை குறித்து சிந்திக்கலாம். சகரியா, எலிசபெத் என்ற ஒரு தம்பதி, அவர்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? லூக்கா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவர் என்றுதான்.
அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இந்த சம்பவத்தை நாம் நன்றா இருந்திருக்கிறோம். தூதன் இப்போ சகரியாட்ட சொல்றான், பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு. அவன் ஜெபம் பண்ணது எப்ப வேண்டி இருப்பான்? கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள், 2 வருஷம், 5 வருஷம், ஒருவேளை 10 வருஷம் ஜெபம் பண்ணிருக்கலாம். இப்போ வயதாகி போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு இருக்கும்போது சகரியாட்ட தேவதூதன் என்ன சொல்லுவான்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உண்மையும் நீதியும் உள்ளவர்களாய் இருப்பதினால் எல்லாம் நல்லதாய்த்தான் நடக்கும்ட்டு சொல்ல முடியாது. அப்போதும் தேவைகள் வரலாம். தேவைகளுக்காக ஜபிக்கும் போது கால தாமதமும் ஆகலாம். சோர்ந்து போக வேண்டாம். மரியாளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தேவதூதன் சொல்லுகிறான், அவர் நீ கன்னி இருக்கிற, ஆனா கர்ப்பவதி ஆவாய். இதெல்லாம் எப்படி ஆகும் எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை தேவதூதன் அறிவித்து சென்ற போது அவ என்ன சொல்லுகிறாள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஏன்னா சூழ்நிலை ரொம்ப மோசம். திருமணத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு கன்னிக்கு அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். கடினமான சூழ்நிலை. இதெல்லாம் நன்றாய் அறிந்திருந்த மரியாள். ஆனால் தேவன் இதை சொன்னார், தேவன் இதை செய்கிறார் என்ற போது அவள் என்ன சொல்கிறார்? நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலும் நம்மை ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா, சூழ்நிலைகள் விரோதமா இருக்கலாம், மற்ற காரியங்கள் விரோதமா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு என்னை அடிமை என்று நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் 2 பெயர்கள், அதை நாம் சீக்கிரமாய் பார்த்து முடிக்க போகிறோம். சிமியோன் ஆலயத்துல இருக்கிறான், வயது முதிர்ந்தவன், நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன், அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று லூக்கா 2வது அதிகாரம் 25 35 வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா அதுல பார்க்க முடியும். அவர் அந்த குழந்தையை கண்டவுடனே கையில ஏந்தி அவரை குறித்து ஒரு எல்லாம் சொல்லி அவர் என்ன கடைசியில என்ன சொல்லுகிறார்? லூக்கா 2வது அதிகாரம் 32ல அவர் இயேசு பாலகனை எப்படி பார்க்கிறார்? உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்துவை இரட்சணியமாக, he looked at Jesus as salvation, விடுதலை கொடுக்கிறவராக அவரை பார்த்தார். விடுதலை கொடுக்கிறவராக பார்த்தார். நாம் இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? அவரை இரட்சகராக பார்க்கிறோமா, இல்லைன்னா அவரை கிறிஸ்துமஸ் தாத்தாவை போல பரிசு கொடுக்கிறவராக நாம் பார்க்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு ஆடி, ஐயோ, எல்லாம் இயேசுவை எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம் நம்ம. இன்றைக்கு கிறிஸ்துவிற்கு இடம் கொடுப்பதை விட்டுவிட்டு கிறிஸ்துமஸ் மரத்திற்கும் நட்சத்திரம் தொங்க போடுறதுக்கும் இன்னும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக பார்ப்பேன் என்றால் இதற்கு அங்கே இடமே கிடையாது. இதற்கு அங்கே இடமே கிடையாது. ஒருவேளை கொஞ்சம் சின்ன டெக்கரேஷன், ஒருவேளை ஒரு நம்முடைய கொண்டாட்டத்தை காமிக்கிறதுக்கு தப்பு கிடையாது. ஆனால் அதுவே எனக்கு கிறிஸ்துமஸ் என்று நினைப்போமே என்றால் நான் இரட்சகரை காணாமல் அவரை இழந்து போவேன். அது வெறும் கிறிஸ்துமஸ். என்னுடைய வாழ்க்கையின் வெறுமையை அது காட்டுகிறதா இருக்கும். நான் இயேசுவை எப்படி பார்க்கிறேன்? கடைசியாக அந்நாள் 37 38வது வசனம் லூக்கா 2. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். தேவனை ஆராதனை செய்வதற்கு வயது ஒரு தடை அல்ல. ஆராதனை என்பது இடத்தையோ நேரத்தையோ பொறுத்ததல்ல.
அது என்னுடைய மனதை பொறுத்தது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்னால இது செய்ய முடியல, அது செய்ய முடியல. ஒரு ஜெப கூட்டத்துல கலந்து கொள்வதற்கு அழைத்தால் அதுக்கு சாக்கு போக்கு சொல்லுகிற நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா? ஊழியத்துக்காக கொடுக்கிறது நிறைய பேர் கொடுத்துடுறோம். இல்லையா ஜெபம் பண்ணணும் வாங்க. இல்ல சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனால் அதே நேரத்துல ஒரு திருமண வைபவமாய் குடும்ப கூடுகையா இருக்கட்டும், அது அது இதெல்லாம் இந்த பலவீனம்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் போயிடும். தேவனை ஆராதிப்பதற்கு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அவள் ஒரு இளம் விதவை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அதன் காரணமாக அவளுக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டது. என்ன ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டது? அவள் அந்த இயேசுவை, அந்த மேசியாவை தன்னுடைய கையில் ஏந்தும் அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டது. அருமையான சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த இயேசுவை காண வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தில் காத்திருக்க நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை தியானிக்க நான் காத்திருக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, இழந்து போவேன். அந்த தருணம் எனக்கு கிடைக்காது. அந்த அன்னாளுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைக்கணும்னா அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே பேசும், கேட்கிறேன் என்று அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். இன்று நாம் சிந்தித்த இந்த நபர்களில் நாம் யாரை போல இருக்கிறோம் அல்லது யாரை போல இருக்க விரும்புகிறோம்? நமது செய்கைகளினால் அல்ல, நினைவினால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? கொண்டாட்டம் என்ற பெயரிலே அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து செயல்படவும், ஆண்டவரின் நாமத்திற்கு மகிமை கொண்டு வரவும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அப்படியே நாம இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டோடைய வசனத்தை, வார்த்தைய தியானிக்கும்படியாய் ஒதுக்கப்பட்டோருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த கிரியை நாம தியானித்தோம். ஒரு அன்னாளை குறித்து நாம தியானிக்கவும், சகரியாவை குறித்து தியானிக்கவும் ஆண்டவர் ஒரு நல்ல கிருபையை கொடுத்தார். நாம கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் பண்டிகையானது எவ்விதமா நாம அனுசரிக்கிறோம்? அவர் ரட்சகர் என்பதை உயர்த்தி காண்பிக்கிறோமா? இவர் மூலமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிப்பின் அனுபவத்துல இருக்கிறேன், இதை உயர்த்துறோமா? இல்ல கிறிஸ்துமஸ் ஃபாதரை போட்டுட்டு கொண்டாடுகிற கூட்டத்துல இருக்கிறோமா? ஆண்டவர் அழைக்கின்றார், மகனே மகளே நீ என்னுடையவர், நான் உன்னை ரட்சிக்கிற ஒரு நல்ல தகப்பன், உனக்கு முன்னால கிருபையை வச்சிருக்கிற, ரட்சிப்பை பெற்றுக்கொள். இந்த உன்னதமான ரட்சிப்பை, மகத்துவமான ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள் மகனேன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பின் சத்தம் நமக்குள்ள கேட்கட்டும். நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஒரு நல்ல கிருபையின் நேரத்தை நீங்க எங்களுக்கு தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பவும் ஆண்டவரே, நாங்க தியானிக்கும்படியாய் எங்களுக்கு முன்பாக நீங்க வைத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு காண்பித்த ஒவ்வொரு பாத்திரங்கள், ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். தள்ளப்பட்ட நிலையில நின்னாலும் தூக்கி எடுக்கிறவர் நீர், புறம்பே தள்ளப்பட்ட நிலையில நின்னாலும் உபயோகப்படுத்துகிறவர் நீர். நீங்க முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர் என்பதை நீங்க வெளிப்படுத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நாங்க நடக்க, அதனை கைக்கொள்ள
தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். விசேஷமா இன்றைய நாளிலும் வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அண்ணனுக்காக ஸ்தோத்திரம். ராஜா, மகனோடு கூட கர்த்தர் இருக்கிறீங்க. மகனை கர்த்தர் இன்னும் பலப்படுத்துங்க. பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி புது பலத்தை கொடுங்க. ஆண்டவர் தாமே இன்னும் போக வேண்டிய தூரம் ஏராளம் இருக்குது. எலியாவுக்கு பலன் கொடுத்தவர் அண்ணனுக்கும் பலன் கொடுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, நல்ல பாதுகாப்ப தாங்க, கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே, ஜெபத்துல இணைந்த ஒவ்வொரு சகோதரியும் கூட உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தின் பாதையில உள்ள சகோதரர்கள் உண்டு. ஆண்டவரே, ஊழியம் செய்ய வாஞ்சையாயிருக்கிற மக்களும் உண்டு. கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, அவர்கள் மேல உம்முடைய கண்களை வைத்து ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே, நீங்க மகிழ்ப்பட அவங்களை எடுத்து மேம்படுத்தும். இந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் இருதயத்துல புத்துண்டவர்களாய் திகழ தேவன் அனுக்கிரகம் பாராட்டும். தேவைகளை கர்த்தர் சந்தியும், குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கும். சொஸ்தமாக்க வேண்டிய இடத்துல சொஸ்தப்படுத்தி, குணப்படுத்த வேண்டிய இடத்துல குணப்படுத்தி நீங்க மகிழ்படணும். திரும்ப கூட இருக்கட்டும். துதிகரமை எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அண்ணனுக்கு நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துறேன். விசேஷமா ஒரு நல்ல ஒரு சிம்பிளா புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையை சொன்னீங்க. அது பயனுள்ளதாக இருக்கும். நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு கண்டிப்பா காரியத்தை செய்வார். அதோடு அண்ணன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை, அதாவது ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் அவங்கள வழி நடத்தின இடம், அவங்கள பயன்படுத்தின காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பயோகிராபி புஸ்தகம் ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகம் வேணுங்கிறவங்க யூடியூப்ல வரும்போது அண்ணனுடைய செல் நம்பரை நான் கொடுத்துருவேன். அண்ணனோடு தொடர்பு கொண்டு அந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இது நமக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடியதாகவும் இருக்கும். நம்முடைய சந்ததிகளையும் நாம உருவாக்குவதற்கு பயனுள்ள ஒரு புஸ்தகம். ஆகையினால அதை பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிற தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.